தகுதி உடையவன் எவனோ அவனுக்கு எல்லாம் கொடுக்கப்படும். தகுதி அற்றவனிடத்தில் உள்ளதும் பறிக்கப்படும். இதுதான் பைபிளில் இயேசுநாதர் சொல்லுகிற வாசகங்கள். எனர்ஜி இஸ் ஆல்வேஸ் டிரான்ஸ்ஃபரபிள். எனர்ஜி இஸ் டிரான்ஸ்ஃபரபிள். உங்களுக்கு ஏதாவது ஒரு ஓல்டு கனெக்ஷனில் கனெக்டட் சோல் இருந்து உங்களுக்கு அவங்க மேலே நம்பிக்கை இருந்தால் நீங்கள் அவங்களுக்கு அந்த பவரை கொடுக்கலாம். அப்படி உங்களுக்கு யாரும் சாட்டிஸ்ஃபைடாக கிடைக்கலன்னா ஏதாவது ஒரு மரத்தில் அத்தி மரம்லாம் சொல்கிறாங்களே அந்த மாதிரி எதுலையாவது ஆவாகனம் பண்ணி திருப்பியும் வேற ஒரு உடம்புல வந்து நீங்கள் அதை எடுத்துக்கலாம். இஃப் யூ டோன்ட் கெட் எ குவாலிஃபைட் பர்சன் யூ கேன் ஸ்டோர் இட் அண்ட் திரும்பவும் வேற உடம்புல வரும்போது நீங்கள் எடுத்துக்கலாம். கர்நாடகாவில் ஒரு டெம்பிள் இருக்கு, குக்கே சுப்பிரமணியான்னு பேர். அங்கே ஒரு பெரிய மகான் இருந்தார். ஒரு ஹொய்சால ராஜா இருந்தான். ஒரு நாள் அவர் காணாமல் போயிட்டார். குரு இவன் அழுகுறான், எங்கே போனீங்கன்னு தெரியலையேன்னு. அப்போ அவன் கனவுல வந்து சொல்கிறாரு, நான் நாளைக்கு காலையில் நீ அந்த தர்ப்பணா நதிக்கரையில் போய் நில்லு. கோயிலுக்கு முன்னாடி இருக்கு இல்லையா தர்ப்பணா நதி. தர்ப்பணான்னா கண்ணாடின்னு அர்த்தம். அங்கே ஒரு அட்சய பாத்திரம், ஒரு சம்புடம் வரும். அதை எடுத்து வச்சு நீ பூஜை பண்ணின்று திறக்கக்கூடாது. அந்த சம்புடம்னா பாக்ஸ், அதை நீ திறக்கவே கூடாது. அண்ட் ஒரு காலகட்டத்தில் நானே வந்து அதை எடுத்துக்குவேன் அப்படின்றார். இவன் போய் பார்க்குறான், அங்கே ஒரு அட்சய பாத்திரம், ஒரு கண்ணாடி, ஒரு பாக்ஸ் வர்றது. இவன் அந்த அட்சய பாத்திரத்தை வச்சு இன்றைக்கும் நீங்கள் கர்நாடகாவில் இந்த சுப்பிரமணிய கோயிலுக்கு போனீங்கன்னா சாமிக்கு அதில் தான் நைவேத்தியம் படைச்சிட்டு எல்லாருக்கும் சாப்பாடு போட்டுகிட்டே இருப்பாங்க. அட்சய பாத்திரம் நீங்கள் மணிமேகலை எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த மாதிரி இருக்குது, அங்கேயும் இருக்குது. ஒரு கண்ணாடி இருக்குது. மூணாவது அந்த சம்புடம்ன்றது நீங்களாம் பழசான பெரியவங்க ஒரு ஒரு பூஜை பாத்திரம் வச்சு ஒரு பொட்டி போட்டு வச்சுருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரின்னு வச்சுக்கலாம். இந்த ராஜா வாஸ் வெரி கியூரியஸ். குரு திறக்கக்கூடாதுன்னு சொன்னது தெரியாமல் இந்த முட்டாள் அதை திறக்க முயற்சி செய்கிறான், முடியல. ஒரு யானையை கூப்பிட்டு திறக்க சொல்கிறான். இவன் உடம்பு தலையிலேருந்து கால் வரைக்கும் பற்றி எரியுது. அவன் பயந்து போய் மன்னிப்பு கேட்குறான். அப்போ குரு சொல்கிறார், நான் திறக்கக்கூடாதுன்னு சொன்னேன் இல்லையா, அதனால் உன் மாதிரியே ஒரு சிலை பண்ணி கோயிலில் வை, வர்ற ஜனங்கள்லாம் உப்பு மிளகெல்லாம் கொட்டணும் அது மேலே, அப்போ தான் உனக்கு வந்திருக்கிற அந்த சொரையாசிஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த வியாதியெல்லாம் போகும் அப்படின்ட்டார். இன்றைக்கி நீங்கள் கர்நாடகாவில் சுப்பிரமணியா கோயிலுக்கு போனீங்கன்னா கோயிலை சுற்றிட்டு வர்றபோது அந்த ஹொய்சால ராஜா சிலை இருக்கும். அங்கே ஐதீகமே ஜனங்க உப்பு மிளகாயெல்லாம் கொட்டணுங்கிறது தான். இப்போ அந்த சம்புடம் அங்கே இன்னும் இருக்குது. அது என்ன, அந்த மகான் தனக்கு தகுதியான ஒரு ஆள் கிடைக்காததுனால டிரான்ஸ்ஃபர் அந்த இது சாலக்கிராம மூர்த்திக்குள்ளே தன்னுடைய எனர்ஜியை ஸ்டோர் பண்ணிட்டு போயிருக்காரு. பிற்காலத்தில் ஒரு காலம் வரும், அப்போ அவரே வந்து அதை எடுத்துக்குவார். Because he could not find a suitable person to his moods. அது அண்மை காலத்திற்கு உதாரணம். கர்நாடகா தாண்டி எங்கள் சோலாப்பூர் போகிறீங்க இல்லையா, அங்கே வந்து ஒரு கோயில் இருக்கு. அங்கே ஒரு மகான், ஒரு சிவன் கோயில் இருக்கும். சிவன் கோயிலை ஒட்டி ஒரு மகானுடைய சமாதி இருக்கும் அங்கே சோலாப்பூரில். அந்த மகான் இதே மாதிரி தான், ஒரு காலத்தில் நானே வருவேன், அது வரைக்கும் நீங்கள் இந்த சமாதியிலேருந்து ப்ரே பண்ணிக்கிட்டு இருந்தால் போகிறோம், நான் ஜீவ சமாதியில் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஸோ ஸ்டில் நீங்கள் சோலாப்பூர் போனால் இப்படி முதல்ல அவரை தாண்டி தான் அங்கே இருக்கிற சிவனை கும்பிடணும். அங்கே ஒரு பெரிய குளம் மாதிரி இருக்கும். ஸோ சரி, என்றைக்கான ஒரு நாள் அந்த குளத்துலேருந்து நான் வெளியே வருவேன் அப்படின்னு சொல்லிட்டார். தட்ஸ் கால்ட் ஜல சமாதி.